குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். ரொம்ப ஒரு அழகான வசனம். அனைத்து நேரங்களில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய வசனம். நிறைய பேர் அநேக காரியங்களுக்காக நீங்க காத்து கொண்டிருப்பீங்க. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அது ஆண்டவர் சொல்றாரு, அது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஸோ ஆண்டவர் கொடுக்குற தரிசனங்கள், ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் என்னைக்குமே பொய் சொல்லாது, அது கடைசியில் விளங்கும். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. ரொம்ப ஒரு அழகான வசனம். நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு யோசித்துக்கிட்டு, நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா, எந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. குறித்த காலத்தினுடைய தரிசனம் நிறைவேறும், அது பொய் சொல்லாது, அது அது விளங்கும் ஆண்டவரே. இயேசு சுவாமி, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு என்று சொன்ன வசனத்துக்காக நன்றி அப்பா. நிறைய பேர் சோர்ந்து போயிருப்பாங்க. இது நடக்கலையே, லேண்டு விஷயம் சரியா நடக்கல, படிப்பு விஷயத்துல சரியா நடக்கல ஆண்டவரே, பண விஷயத்துல சரியா கிடைக்கல, குடும்ப விஷயத்துல ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இப்படி பல காரியங்கள் இருக்கலாம் ஏசப்பா. இது எல்லாவற்றையும் ஆண்டவரே, அவங்க பிஸ்னஸ்ல இயேசு சுவாமி நல்ல ஒரு செழிப்பை பார்க்க தாமதித்தாலும் காத்திருக்க உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி கிருபை ஒவ்வொருத்தரையும் தாங்கி கொள்ளட்டும். வாலிப பிள்ளைகளிலிருந்து சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் ஆண்டவரே, வேலை செய்கிறவங்க ஆண்டவரே, வீட்டில் இருக்கிறவங்க, முதியோர்களுக்காக, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காக தாமதித்தாலும் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் உங்களுடைய பாதப்படியில் காத்திருக்கிறாங்களோ, இரவும் பகலும் ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் காத்துக்கொள்ளுங்க. தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிறவங்களுக்காக, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க, விசாக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தாமதித்தாலும் அது விளங்கும். ஆண்டவர் கொடுத்த நோக்கங்கள், தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்பா. ஏற்ற நேரத்துல நீ செய்து முடிப்பீர் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இதை கேட்குறாங்களோ, அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முக்கியமாக இயேசு சுவாமி, எல்லா ஊழியக்காரர்களையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேசத்தை உடைய கரங்களில் கொடுக்கிறோம். கொள்ளை நோய்களுக்கும், எல்லா போர்களுக்கும் ஆண்டவரே இயேசு சுவாமி, எல்லா விதமான பொல்லாத காரியங்களுக்கும் எங்களை விலக்கி இந்த நாளில காத்துக் கொள்வீராக. உடைய கரம் எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக கொடுத்த காரியங்கள் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திருங்கள், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். God bless you all. Thank you so much. Have a blessed day.